ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். இந்த ஃபோட்டோவில் வர ஒரு பேர் போண்டாமணி. இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா கேத்தீஸ்வரன். இவரோட பூர்வீகம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலங்கை தான். ஓகேங்களா? இவர் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஆரம்பத்தில் யாருமே இவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை. 1-2 நடிகர்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவர் நேற்று 11:30 மணிக்கு தனது 2 சிறுநீரகம் 2 கிட்னியும் செயல் இழந்து உயிர் இழந்து வீட்டில் கிடக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இலங்கைக்காரனால மட்டுமே எனக்கு யாருமே எந்த நடிகர்களுமே சப்போர்ட் பண்ண கிடையாது. அஜித் சார் என்னை ஹெல்ப் பண்ண கிடையாது, அப்புறம் வடிவேல் சார் என்னை ஹெல்ப் பண்ண கிடையாது, இப்படின்னு நிறைய பேர் என்னை ஹெல்ப் பண்ணலை. ஒரே ஒரு நடிகர் தான் என்னை ஹெல்ப் பண்ணார். 10 நடிகர்களுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். 10 நடிகர்களுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். அதில் ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் என்னை ஹெல்ப் பண்ணார். அதுதான் ரஜினி சார். ரஜினி சார் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோன் பண்ணி ஒன்றும் இல்லை போண்டாமணி, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு அப்போவே 1 லட்சம் பணம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போண்டாமணி பார்த்தீங்கன்னா இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா கேத்தீஸ்வரன். ஓகேங்களா? இவர் ஆரம்பத்தில் ராமேஸ்வரத்துக்கு உள்ளே என்ட்ராகும் போது சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் வெறும் போண்டாவை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேவரட் நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார். கவுண்டமணி சார் தான் இவரோட ரோல் மாடல். ஓகேங்களா? அப்போ போண்டா இதுலேருந்து போண்டாவையும் இதுலேருந்து மணியும் எடுத்து போண்டாமணி அப்படின்னு பேர் வச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நேற்று 11:30 மணிக்கு 2 சிறுநீரகமும் செயல் இழந்து சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற அவர் வீட்டில் இன்றைக்கி கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட பாடியை வச்சுருக்காங்க. இவர் மயங்கி விழுந்துட்டார். 11:30 மணிக்கு அவர் வீட்டில் மயங்கி விழுந்துட்டார். இவரோட உறவினர்கள் இவரோட ஃபேமிலிலாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கும் பொழுது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஏற்கனவே வர வழியிலேயே உயிர் இழந்துட்டார், இவரை பார்க்குறது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரை தூக்கிட்டு இவர் வீட்டிலே வச்சிடுறாங்க. இப்போ கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க.